360 சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையான குயிக்கான சிக்கன் பிரியாணி எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள்: வாங்க குயிக்கான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பிரியாணி அரிசியை நம்ம செய்கிறதுக்கு ஒரு 5 minutes பிஃபோராக தண்ணியில் நல்லா ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி 1 கப் ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இன்றைக்கி அதே சமயம் பேனில் தான் பண்ண போகிறேன். பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு கிராம்பு, பட்டை, கல்பாசி, ஸ்டார் பூ, ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, பிரியாணி இலை, காய்ந்த ரோஜா இதழ், இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா சூடான ஆயிலில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஆயிலில் நல்லா பொரிஞ்சதும் நீளமாக கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போது 2 பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதோட ராஸ்மெல் எல்லாமே கம்ப்ளீட்டாக போகிற அளவுக்கு இதை நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம வதக்கிக்கலாம். ரெண்டு பெரிய தக்காளி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக உள்ள புதினா இலைகள், கொத்தமல்லி இலைகள் நறுக்கியது, இது எல்லாமே நல்லா ஒன்று சேர வதக்கிக்கலாம். எல்லாமே அருமையாக வதங்கியாச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இது ஆப்ஷனல், சிக்கன் பவுடர், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து அந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாவோட இந்த மசாலாஸையும் போட்டு எண்ணெய் பிரிஞ்சற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா நல்லா மஞ்சள் தூள், உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயே 2 ஸ்பூன் அளவு தயிர், இது சிக்கனை நல்லா சாஃப்டன் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணுறோம். சிக்கனோட நம்ம ஆட் பண்ண மசாலாஸ் எல்லாமே ஒற்றளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போது வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் வாட்டர் ஆட் பண்ணலாம். நம்ம ஆட் பண்ண மசாலாஸ்லாம் சிக்கனில் இறங்குற அளவுக்கு ஒரு 10 நிமிஷமாக சிக்கனை வேக விடலாம். கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிக்கனை நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். $10 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணலாம். சிக்கன் எல்லாமே சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் ரைஸை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பிரியாணியை ஜீரக சம்பா ரைஸில் கூட பண்ணலாம். நம்ம அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 டைம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ரொம்ப பிரியாணியை மிக்ஸ் பண்ண வேண்டாம். இது ஓப்பன்லேயே ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் ஒரு 50% குக் ஆயிடுச்சு. அரிசி உடையாமல் லைட்டாக நம்ம அதை கிளறிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா டைட்டான கவர் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம்.
இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் தாங்க ஆகும். ரொம்பவே ஸ்பீடாக, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக நம்ம இந்த பிரியாணி பண்ணிடலாம். 10 நிமிஷம் கழித்து ரைஸ் வெந்திருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே அருமையான ஸ்மெல் வருது. அரிசி உடையாமல் சிக்கனும் நல்லா குக் ஆகிருக்குதான்னு எடுத்து பார்க்கலாம். வாவ், எம்மியான சிக்கன் பிரியாணி, சுவையான சிக்கன் பிரியாணி, ரொம்ப கலக்கலான சிக்கன் பிரியாணி சுட சுட நமக்கு தயாராகிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான முறையில் ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சிட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு சுவையான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.